நம்முடைய நம்பி அசார் சொல்லும்போது சொன்னான், எண்ணங்களுக்கு தான் மனிதன் சிறப்படுகிறான் என்று. வள்ளுவனுடைய வாழ்க்கையிலே வல்லந்தனே மனநிட்டம் மாத்திருத்தம் உள்ளந்தனை இதுதான் உயர்வு. தன்னுடைய உள்ளத்தில் எந்த விதமான எண்ணங்களை அவன் உற்பத்தி செய்தான் எடுக்கிறான் என்பதை பற்றி தான் அவனுடைய வாழ்வுகள் சிறப்பாக அமையும். எங்களுடைய கிப்சன் சார் அவர்கள், இன்ஜினியரிங்குடைய பிரின்சிபால் கிப்சன் சார் அவர்கள் சொல்லும் போது, அவருடைய மாணவர் பருவத்தில் சந்தித்த சில விஷயங்களை, ஓகே, ஒரு போன் இருந்தது, லைட் இருந்தது, அலாரம் வந்தது என்று மறுசுட்டு வரும்போது அவர் தனிநபருடைய அனுபவங்களை சொல்லும் போது, இந்த பிரபஞ்சத்தின் மாற்றம், இந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்பது பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் மனிதன் வேட்டையாடி உணவு உண்ட காலம். அடுத்தது அவன் வேளாண் நிலைக்கு வந்தான். அடுத்தது அவனுடைய அறிவியல் நிலைக்கு மாறினான். அடுத்தது அவன் தொழில் நிலைக்கு மாறினான். அடுத்தாவது பார்த்தீங்கன்னாக்கா வரிசையா கம்ப்யூட்டர் நிலைக்கு மாறினான். அந்த ஒவ்வொரு பரிமாண வளர்ச்சியும் மாறும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தை ஆளுவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கிறது, ஏஐயாக இருக்கிறது. அந்த ஏஐ என்கிற பரிணாமம் அடுத்த லெவலுக்கு போய்விட்டது. ஏஐ ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிச்சயமாக அதை நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால், கற்றவர்கள் வரிசையில் நாம் இல்லாதவர்கள் கல்லாதவர் வரிசையில் போகிறோம். இந்த பருவத்தில், இந்த மாணவர் பருவத்தில் வரக்கூடிய காலங்களில் ஏழுடைய பங்களிப்பு என்பது மிக மிக அதிகமாக இருக்கும். காரணம், ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அந்த உலகத்தினுடைய